சிவன்சார் சரணம். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் பக்கம் 242. வினைப்பயன்கள் குறைய. 161 ஜி. நம்முடைய அவதிகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் குறைத்து கொள்வதற்கு மார்க்கமில்லாமல் இல்லை. அத்தகைய சமநிவர்த்தி தெய்வத்தின் மூலம் அடையப்படுவதல்ல, உத்தம புருஷர்களின் மூலமாகத்தான் அடைய முடியும். அந்த உத்தம புருஷர்களினாலும் அத்தகைய நிவர்த்தியை அளிக்க முடியாது. ஆனாலும் அத்தகையவர்களை ஆச்சரியப்பவர்களுக்கு பகவான் மறைமுகமாக சமண நிவர்த்தியை அளித்து வருகிறார். அத்தகைய உத்தம புருஷர்கள் யார் என்று கேட்கிறீர்களா? கைமாறை எதிர்பாராமல் தங்களுடைய வாழ்க்கையை தெய்வ பணிகளுக்கு தியாகம் புரியும் உண்மையான எளியவர்களும் முக்கியமாக சாதுவின் நிலையாளர்களுமே அந்த உத்தம புருஷர்கள் ஆவார்கள். அவர்களை கண்டு சல்யூட் அடித்துவிட்டு திரும்பிவிட்டால் மட்டுமே போதாது. அத்தகையவர்களை நீங்கள் கண்டறிய நேர்ந்தால் அவர்களை வணங்கி அவர்களுடைய அற்ப தேவைகளை பூர்த்தி செய்தாக வேண்டும். மேலும் நம்முடைய அந்தஸ்தை கலைந்தெறிந்து விட்டு அவர்களுக்கு அவ்வப்போது பணிகளை ஆற்றி வர வேண்டும். அப்படி ஆற்றி வந்தால் நம்முடைய பல வினைகள் பெரும்பாலும் விலகிவிடுவதுடன் சற்று கடுமையானவைகளும் சமணமாகிவிடும். நாம் இறந்த பிறகு ஒரு சில சலுகைகளும் நமக்கு காட்டப்படுகின்றன. மறுஜென்மத்தில் அந்த புண்ணிய செயலுக்கு ஓர் யோக வாழ்க்கையும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தகையவர்களின் மேன்மையை எவராவது நம்மிடம் கூறினாலும் கூட அவர்களை பெரிதாக நினைக்க நமது மனம் இடம் கொடுப்பதில்லை. அத்தகையவர்கள் கம்பீரத்தையோ கவர்ச்சியான தோற்றத்தையோ கீர்த்தியையோ ஓர் நவீன புனித பதவியையோ அற்புத வித்தைகளை காட்டும் அவதாரத்தையோ ஏற்காமல் வறுமையில் உழன்று வருவதைப் போல் காணப்படுபவர்களாதலால் அவர்களை உயர்ந்தவர்களாக ஸ்திரப்படுத்த நமது மனம் மறுப்பதாகவும் கொள்ளலாம். குறிப்பு: ஓர் சாதுவிலிருந்து தெய்வ சாதுக்களில் ஓர் வகையினர் வரையிலுள்ளவர்கள் செல்வத்தை அகற்றி வாழ்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொறுப்பை பகவான் எப்பொழுதும் ஏற்று வருகிறார். அதாவது அவர்களுக்கு உதவ எவரையாவது அனுப்பி கொண்டே இருப்பார். மேலும் அத்தகையவர்கள் எந்தவித செயல்களுக்கு இலக்காக நேர்ந்துவிட்டாலும் அவைகள் அவர்களுக்கு விதிவிலக்காகும். 162 ஏ. இக்ஷினி வித்தையால் தெய்வீக மமதையேற்றுபவன் பாபி. பி. பயமுறுத்தி ரக்ஷையை திணிக்கும் செப்பிடு வித்தையான் பாபி. சி. தனது ஜால வேலைக்கு தெய்வீகத்தை கற்பிக்காதவன் பாமரன். டி. அறிமுகமான இடங்களில் அமர்ந்துவிடும் சாமியார் பாமரன். இ. பொது மடத்தை இருப்பிடமாக கொள்ளும் சாமியார் விவேகி. எஃப். அடுத்தடுத்து தாவும் பேராசையை காண பிடிக்காதவன் சாது. ஜி. அறுசுவையை பரிவுடன் மறுக்கும் சாமியார் சிறந்த விவேகி. ஹெச். தனது தெய்வீக சம்பவத்தை இசைத்து மகிழ்பவரும் மகான். ஐ. கற்பனைக்கு அப்பாற்பட்ட வித்தைகளில் வல்லவர் துறவி. 162 ஏ. பி. சி. 1. தூய மந்திரம். 2. மகேந்திர ஜாலம். 3. தீய மந்திரம் போன்றவைகள் ஆதியிலிருந்தே சாஸ்திரங்களில் இருந்து வருகின்றன. தூய்மையும் தெய்வீகத்தையும் ஏற்று வந்த புராதன பெரியோர்கள் தூய மந்திரத்தின் மூலம் ஆத்ம சஞ்சாரத்தையும் அற்புத சாதனைகளையும் புரிந்து வந்தனர். மகேந்திர ஜாலத்தின் மூலம் சிலர் அற்புத வித்தைகளையும் சிலர் வியக்கத்தக்க வித்தைகளையும் புரிந்து வந்தனர். இந்த பிந்தியவர்கள் அரண்மனைகளிலும் பிரபுக்களிடையேயும் சபைகளிலும் தத்தமருடைய சாதனைகளை புரிந்து சன்மானங்களை பெற்று வந்தனர். இக்காலத்திலும் இத்தகைய நல்லவர்கள் பொது ஸ்தாபனங்களில் தங்களுடைய கலைகளை புரிந்து காட்டி நேர்மையான ஜீவனத்தை நடத்தி வராமல் இல்லை.